வணக்கம் மக்களே. இந்தியாவோட சாபக்கேடு என்ன அப்படின்னா, இந்தியாவோட சுற்றியுள்ள நாடுகள், அது இலங்கை, பங்களாதேஷ், நேபாள், பாகிஸ்தான், மாலத்தீவு, இந்த நாடுகள்லாம் வந்து எப்பயுமே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்காது. எப்போ பார்த்தாலும் புரட்சி, போராட்டம், ஆட்சி கவிழ்ப்பு, மன்னர்கள் நாட்டை விட்டு ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இதெல்லாம் கூட இந்தியா ஓரளவுக்கு தாக்குப்பிடிச்சு வருது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு. இன்னொன்று வந்து நம்ம நாட்டில் வந்து அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு ஸ்திரமான ஒரு புத்தகம் இருக்கிறதுனால இங்கே இராணுவம்லாம் வந்து இப்போ பாகிஸ்தான்லாம் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேபாளில் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு அங்கே உள்ள அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டு இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்க சுசிலா கார்கே அப்படிங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம வந்து இப்போ சமூக ஊடகங்கள் மீடியாவில் என்ன நம்ம செய்தி பார்த்தோம் அப்படின்னா, கடந்த திங்கட்கிழமை நேபாளில் எப்படி கலவரம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது அது அரசாங்கம் வந்து அந்த அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சமூக வலைதளங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, எக்ஸு, இந்த சமூக வலைதளம் கண்ட்ரோல் பண்ணணும். நிறைய அரசாங்கத்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அரசாங்கம், அதாவது சர்மா ஒலி, கேபி சர்மா ஒலி அவர் வந்து அதாவது அந்த சமூக வலைதளங்களுக்கெல்லாம் வந்து நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் வந்து நேபாளத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும். அதே சமயத்தில் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணால் நீங்கள் வந்து எங்கிட்ட சொல்லிட்டு தான் போடணும். சென்சார் பண்ணுற மாதிரி ஒரு இதை கெடு விதித்து இந்த தேதிக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து எங்களுடைய இந்த எச்சரிக்கைக்கு வந்து நீங்கள் செவி சாய்க்கணும். குறிப்பாக வந்து நேபாளத்தில் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும். இல்லை யூடியூப்லேருந்து எல்லாத்துக்குமே, ஃபேஸ்புக்கு, மெட்டா எல்லாத்துக்குமே. அதை ஃபாலோ பண்ணலை. அந்த கெடு முடிஞ்சுமே ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணதுனால நேபாள அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா தடை விதிச்சாங்க. அப்படிங்கிறதையும் அந்த தடையினால் மக்கள் வந்து புரட்சி ஏற்பட்டு வீதியில் இறங்கி போராடி, புரட்சின்னு சொல்லக்கூடாது, வீதியில் இறங்கி போராடி வன்முறை கலவரம் வெடிச்சு நேபாள் பார்லிமெண்ட்லேருந்து அங்கே உள்ள அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாத்தையும் அடித்தது. பாதி பேர் வந்து ஹெலிகாப்டரில் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கயரில் தூங்கி போனதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டு அரசாங்க வந்து ஊழல், வேலை வாய்ப்பின்மை, அதேமாதிரி சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு, பொதுமக்களுடைய வருமானம் உயராமல் இருக்குது, ஏழ்மையிலே வந்து 7 தலைமுறை 8 தலைமுறை வாழ்கிறது. அதே சமயத்தில் நெப்போட்டிசம் அப்படின்ற அழைக்கக்கூடிய நெப்போ கிட்ஸ், அதாவது அந்த வாரிசுகளுடைய மகன்கள் அவங்களாம் வந்து அப்படியே குளிக்கிறது ஆடம்பரத்தில். அதே சமயத்தில் ஒரு சாமானிய ஒரு நேபாளி வந்து 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கஷ்டப்படுறது மாதிரியும், நேபாளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 21% மக்கள், மொத்தமே வந்து 3 கோடி தான், 2 கோடியே 90 லட்சம் தான் அந்த மக்களுடைய மொத்தம். அதில் 21% வந்து வெளிநாடுகளில் தினக்கூலியாகவும், சித்தாள் வேலை, இந்த மாதிரி கட்டுமானத்தில் ஈடுபட்டு அவங்க சம்பாதிச்சு அந்த நாட்டுக்கு அனுப்புறதாகவும், வறுமையில் பிடியில் உள்ளதாகவும், அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இல்லாதல, அரசாங்கத்தின் மீது மிகப்பெரிய கோபம், அதாவது இந்த வறுமை எதுவுமே ஒழிக்கப்படலை, அதற்கான அரசாங்கம் வந்து திட்டம் எதுவுமே வகுக்கலை. அதனால் இந்த மாதிரி அதிருப்தியில் இருந்தவங்க அன்னைக்கு அந்த திங்கட்கிழமை வந்து ஒரு சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய 2 சிறுமிகளை வந்து அந்த நாட்டு மன்னர், அமைச்சருடைய மகன் வந்து காரில் போயில அந்த சிறுமிகளை வந்து இடிச்சுட்டு போயிடுறாரு. இடித்து அவங்க வந்து பெரும் காயத்துக்குள்ளாயிறாங்க. இது வந்து அமைச்சருடைய மகனுடைய கார் வந்து இடித்து அந்த குழந்தைகள் வந்து ரொம்ப பள்ளிக்கு போகிற குழந்தைகள் வந்து அனுமதியில் பட்டிருக்காங்க. ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணதுக்கு இதுக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து எந்த வித வருத்தம் கூட தெரிவிக்கல. அதில் அந்த அமைச்சர் அந்த பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி என்ன சொல்கிறார் அப்படின்னா, சாகலையில் உயிரோடு தானே இருக்கிறாங்க, என்ன பெரிய இது, இவங்களுடைய அமைச்சருடைய கார்லாம் வந்தால் நீங்கள் தான் ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஃப்ளேரப் ஆகி முதல்ல ஸ்கூல்லேருந்து பசங்க வெளியில் வந்து இறங்கி போராட ஆரம்பித்தது. அப்படியே அந்த போராட்டம் வந்து ஒட்டுமொத்தமாக வெடித்து அது வந்து கலவரமாக மாறி ரியோட்ஸுங்கிற கலவரமாகி ஒட்டுமொத்த நேபாள் மக்களை வீதியில் இறங்கி போராடிச்சு அப்படிங்கிற செய்தியை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இந்த சமூக வலைதளங்களை தடை பண்ணது அப்படிங்கிறது. சமூக வலைதளங்களை தடை பண்ணதுனால ஏன் வந்து அப்படின்னா, இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேபாளில் உள்ள அந்த 20% மக்கள் வந்து வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு தன்னுடைய பொதுமக்களை, தங்களுடைய சொந்தங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இந்த அமைப்பில் இதெல்லாம் இருக்குது, இதை தடை பண்ணால் எங்களால் காண்டாக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டோம். சரி, இதுதான் வந்து நேபாளோட அந்த போராட்டத்துக்கு பின்னாடி. ஆனால் இவ்வளோ நாளாக வெடிக்கப்படாத இந்த புரட்சி இப்போ ஏன் வெடிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இலங்கையிலேயும் இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி போராட்டங்கள், வன்முறை வெடிச்சிச்சு. பங்களாதேஷில் இதே மாதிரி வெடித்து அந்த ஷேக் ஹசீனா வந்து இப்போ இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி போராட்டங்கள், இந்த மாதிரி புரட்சி, அந்த நாட்டை வந்து நாட்டை விட்டு ஓடுறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு குறிப்பாக வந்து
டெவலப்பிங் கண்ட்ரிஸு, அண்டர் டெவலப்டு கண்ட்ரிஸு, அதாவது இந்த மாதிரி ஏசியாவில் வறுமை, ஆப்பிரிக்காவில் உள்ள வறுமை கீழ் உள்ள நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி நடக்கும். இதே சமயத்தில் யூரோப்லேயோ அமெரிக்காவிலையோ இந்த மாதிரிலாம் நடக்காது. அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போராட்டங்கள், போராட்டங்கள் கிடையாது, இந்த மாதிரி மக்களை வந்து கலவரத்தில் ஈடுபடுறதே வந்து அமெரிக்கா தான் அப்படிங்கிறது, அமெரிக்க ஐரோப்பிய நாடுகள் தான் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா, வசந்த புரட்சி, அதாவது அரபு வசந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதில் நடந்துச்சு. அதாவது ஏமன், ஓமன், அந்த அந்த மத்திய ஏசியா அந்த பகுதியெல்லாம் நடந்து, அந்த நாட்டில் அப்படியே ஒரு நாட்டில் நடந்தது புரட்சி. இந்த போராட்டங்கள் வந்து அடுத்தடுத்து பரவி போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி சதாம் ஹுசேன் எடுத்துக்கோங்க. அந்த ஈராக்கில் சதாம் ஹுசேன் வந்து பயாலஜிக்கல் வெப்பன் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இவரால் ஜார்ஜ் புஷ், அப்போ அமெரிக்க அதிபர் வந்து 2004-5 வந்து சதாம் ஹுசேன் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல்னு சொல்லி ஈராக் மீது படையெடுத்து அந்த நாட்டை நாசம் இல்லாமல் ஆக்கி, கடைசியில் பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேனை தூக்கில் போட்டாங்க. கடைசியில் அதுக்கப்புறம் ஃபைண்டிங்ஸ் என்ன கண்டுபிடிச்சுன்னா, அந்த மாதிரி பயாலஜிக்கல் வெப்பனே இல்லை அப்படின்னு. பெட்ரோலுக்காகவும் டீசலுக்காகவும் இந்த பெட்ரோலிய பொருட்கள் கச்சா எண்ணெய்க்காக தான் அமெரிக்கா வந்து போர் தொடுத்தது அப்படிங்கிறது பின்னாடி தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் லிபியாவில் கட்டாஃபி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரையும் வந்து இந்த மாதிரி ஓட ஓட அடித்து விரட்டி கொண்டுருந்தாங்க அமெரிக்க படைகள், அதாவது ஐநாவோட படைகள். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம், கட்டாஃபி வந்து தன்னுடைய எண்ணெயை வந்து உங்களுக்கு ஏன் நான் விற்கணும், அமெரிக்காவுக்கு விற்கணும், நான் ஏன் டாலரில் விற்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதான் பின்னாடி தெரிய வந்துச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு சர்வாதிகார போக்க நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பின்பங்கள் கட்டமைக்கப்பட்டு இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபட்டு அந்த நாட்டையே தோசம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி கலவரங்கள் வெடிக்குதோ, அந்த கலவரத்துக்கு பின்னாடிலாம் அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதுதான் வந்து இலங்கையில் நடந்தது, அதுதான் பங்களாதேஷில் நடந்தது, அதுதான் இப்போ வந்து இங்கே நேபாளில் நடந்துக்கிருக்கு. இதே மாதிரி தான் ஆப்கானிஸ்தானில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதை ஏன் செய்யுது அப்படின்னா, இதற்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய அரசியல், பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் அரசியல், பாலிடிக்ஸ் இருக்குது. இது ரொம்ப நம்ம நுட்பமாக கண்டுபிடிக்கணும். நம்ம நினப்போம், பாருங்கள் நேபாள் மக்கள் வந்து எவ்வளோ அழகாக வந்து வீதியில் இறங்கி போராடி இன்றைக்கி வந்து ஆட்சி கவுப்பு நடத்தியிருக்காங்க அப்படின்னு. ஏன் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே அந்த மாதிரி நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கூட பேசுவோம். ஆனால் அந்த கலவரம் வந்து அமெரிக்கா யூரோப்பிய நாடுகளால் தூண்டப்பட்ட ஒன்று. இப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பங்களாதேஷில் இதே மாதிரி தான் நடந்துச்சு. பங்களாதேஷில் அந்த மாதிரி போராட்டம் வெடித்தோடனே ஷேக் ஹசீனா வந்து நாட்டை விட்டு தப்பிச்சு இந்தியாவுக்கு வரையில அவங்க வந்து பேட்டி கொடுத்தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் சக்தி இருக்குது, அவங்க தான் வந்து இந்த மாதிரி போராட்டத்தை தூண்டி விடுறாங்க அப்படின்னு. இதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து நேபாளத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைனாவும் அமெரிக்காவோட வெளிநாட்டு சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. சைனா இருக்கோ இல்லையா, ஆனால் அமெரிக்காவோட ரோல் இதில் இருக்குது. சரி, இப்போ முதல்ல நேபாளுக்கு வருவோம். நேபாளில் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி முக்கியமான கருத்து என்ன சொல்லுன்னா, சமீப காலமாக நேபாள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் 2008 வரைக்கும் அது வந்து ஒரு மன்னராட்சியாக இருந்துச்சு. அது பின்னாடி வந்து கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அவங்க வந்து கம்யூனிஸ்ட்லாம் போராடி அதை வந்து இந்து நாடாக இருந்துச்சு, அதை வந்து கம்யூனிஸ்ட் நாடாக மாற்றினாங்க. அது கம்யூனிஸ்ட்டு கை எடுக்கையில் வந்து மாவோயிஸ்ட் அவங்க அந்த அமைப்பு எடுக்கையில் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, சைனாவோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக வச்சாங்க. சைனாவோட ரோல் ரொம்ப அதில் அதிகமாக இருந்துச்சு. இது வந்து இந்தியாவுக்குமே வந்து கொஞ்சம், இந்தியாவுக்கும் அதுக்குமே வந்து ஒரு மன வருத்தம் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் கூட எந்த ஒரு மாநிலமும் ஹிந்து ஸ்டேட்டுன்னு கிடையாது, ஆனால் நேபாள் வந்து ஒரு ஹிந்து மாநிலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் வந்து சைனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அமெரிக்கா செஞ்ச ஒரு சின்ன பாலிடிக்ஸ் தான் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த செக் வச்சதுனால சைனா வந்து சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னும், இந்த இதில் இந்தியாவோட ரோல் இருக்கிறதாவும் சில தகவல்லாம் வருது. இப்போ அதுக்கு வந்து உதாரணம் சொல்லலாம். சமீபத்தில் நேபாளில் வந்து ஒரு எர்த்துக்குவாக் நடந்துச்சு, பூகம்பத்துக்கு நம்ம இந்திய ராணுவம் வந்து அங்கே உதவி செய்யலை. அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து பயங்கரமாக போராடி, நீங்கள் தயவுசெய்து எங்கள் நாட்டை விட்டு போயிருங்க, நீங்கள் வந்து நீங்கள் போகும்போது ரிலீஃப்லாம் எதுவுமே வேணாம்னு சொல்லி அந்தளவுக்கு அவங்க வந்து இந்தியா மீது ஒரு வெறுப்பாக இருந்திருக்கிறதா நம்ம செய்திகளில் பார்த்தோம். அப்போ இந்தியாவும் வந்து இதற்கு பின்னாடி இருக்கிறதா தகவல் சொல்லப்படுது. அப்போ இந்த உலகத்தில் எங்கே ஒரு புரட்சி, போராட்டம், இந்த மாதிரி வந்து ஆட்சி கவிழ்ப்பு அதெல்லாம் நடக்குது அப்படின்னா, அது வந்து உலக பன்னாட்டு அரசியல் அது பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் இதே மாதிரி இந்த புரட்சி போராட்டம்லாம் வந்து அமெரிக்காலேயோ அல்லது யூரோப்பிய நாடுகளில் வரமாட்டுது அப்படின்னா, அதில் இந்த போராட்டத்தை உருவாக்குறதே அவங்க தான். அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரிஸ், வளரும் நாடுகள் அல்லது ஏழ்மையில் ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகள் அல்லது ஏசியாவில் உள்ள வறுமை சின்ன சின்ன நாடுகள்லாம் வந்து பிணக்கேரிகளாக வச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த சைனாவோட ரோல் நேபாளத்தில் அதிகமாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் அமெரிக்கா வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை தூண்டி விட்டுச்சு அப்படிங்கிற கூட ஒரு பேச்சு அடிபடுது. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ். அப்போ இதுலேருந்து சரி, இப்போ இன்னொரு கேள்விக்கலாம், இது ஏன் சார் இந்தியா மாதிரியான நாடுகளில் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலும் ஏற்படுது. மணிப்பூர் கலவரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இதுவும் சொல்லப்படுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரே ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்களேன். மணிப்பூரில் கிட்டத்தட்ட 2022-23 போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்தியாவிலேருந்து ஒரு பிரதமரோ அமைச்சரோ யாருமே அங்கே போய் விசிட் பண்ணல. இது வந்து எதிர்க்கட்சிகள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
பிரதமர் வரணும், அந்த மணிப்பூர் பாதிப்பட்ட மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பேசவே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த மணிப்பூர் கலவரத்துக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு செயல்பட்டு அந்த கலவரத்தை தூண்டுது அப்படின்னு. குறிப்பாக அது வந்து கிறிஸ்தவ, ஹிந்து அப்படிங்கிற அந்த ஒரு இதில் போச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால தான் வந்து இவர்கள் யாருமே வந்து அந்த கலவரத்தை வந்து மேலும் அதை வந்து தீமூட்டி இது பண்ண விடலை. ஏன் அப்படின்னா இப்போ இவர்கள் அங்கே போயிருந்தா இது எல்லாத்துக்குமே நம்முடைய இந்திய, அதாவது நம்ம இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், உளவுத்துறையிலேருந்து எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ சில ஃபோர்ஸை வந்து அது மெதுவாக தான் அதில் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற பேச்சும் அடிப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உலகத்தில் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு புரட்சி வந்துச்சு, ஒரு மக்கள் போராட்டத்தில் இறங்கி வந்து அந்நாட்டை தூக்கி எறிஞ்சிட்டாங்க அப்படின்னு அது கிடையவே கிடையாது. அதற்கு பின்னாடி வந்து மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல் இருக்குது அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் அப்போ கேட்கலாம், அப்போ ஏன் சார் இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துக்கோங்களேன். ஜல்லிக்கட்டு போராட்டமே வந்து இங்கே உள்ள உளவுத்துறை அவங்க தான் வந்து இதை வந்து தொடர்ந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு வகையான கோபம் இருக்குது அரசாங்கத்தின் மீது. அந்த கோபம் வந்து இந்த மாதிரி எதுவும் வெடிச்சாமல் இருக்கிறதுக்காக தூண்டப்பட்டது அப்படின்னு கூட அப்போ அந்த காலத்துல இருந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு 2016 டிசம்பரில் வரையில். அப்போ எந்த ஒரு போராட்டத்துக்கும் பின்னாடி இந்த மாதிரி மக்கள் வீதியில் இறங்கி போராடுற மாதிரி கலவரங்கள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பன்னாட்டு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இதை யார் சார் இயக்குறது? அமெரிக்கா தான் இயக்குது அப்படின்னா அமெரிக்காவையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அது இலுமினாட்டிம்பாங்க, டீப் ஸ்டேட் அப்படிம்பாங்க. இதுக்கு வந்து ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து தேர்தல் பிரச்சாரத்தப்ப அவர் வந்து சுட முயற்சி செஞ்சாங்க. அவர் காது உரசி போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யார் யோசிச்சு பாருங்க, உலகத்திலே மிகவும் பிக் பவர், அதாவது மிகப்பெரிய வல்லரசு, எல்லாமே அதிகார பலம் கொண்ட அமெரிக்கா, அந்த அமெரிக்காவோட தேர்தலில் உள்ள ஒரு கேண்டிடேட்டை சுடுறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. யார் அவரை வந்து சுட முயற்சி செஞ்சது? அதற்கு பின்னாடி உள்ள ஒரு அமைப்பு யாது? ஒன்றும் தெரியாது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் போன வாரம் தான் சார்லஸ் கிரிக்கி அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து ஒரு ரைட்டிஸ்ட், அதாவது நம்ம டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் பண்ணவர், அவரை சுட்டு கொன்னாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்டிஜிபிக்கு இருந்து பல இதுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் வந்து பேசினவர். ஆக்சுவலாக நல்ல ஒரு நாலேஜ் பர்சன் வச்சுக்கோங்களேன், நல்ல விஷயங்களை வந்து குரல் கொடுக்குறது. ஆனால் அவரையுமே சுட்டு கொண்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள யார்? இப்போ உலகமே வந்து யாரோ ஒருத்தர், இந்த சினிமாலாம் காட்டுவோம் பார்த்தீங்களா, பல எம்ஜிஆர் படத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருட்டில் உட்காந்து கேப் போட்டுட்டு மாயாண்டி அவனை தூக்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யாருன்னே காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தை இயக்கக்கூடியது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு எங்கே இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் கட்டளைகள் மட்டும் அந்தந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும். அதை யாரும் மீற முடியாது. அப்படி அவங்க மீறினாங்க அப்படின்னா அவங்க வந்து கட்டாஃபிக்கும் சதாம் ஹுசேனுக்கும் ஏற்பட்ட, இன்றைக்கி வந்து பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா வந்து துரத்தி அடிக்க, ஒன்று அவர் வந்து ஆட்சியிலிருந்து துரத்தி அடிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் வந்து கொல்லப்படுவார்கள் அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை. அப்போ இதுக்கு நாம் என்ன சார் செய்யணும் அப்படின்னா, நாம் வந்து எப்பவுமே விழிப்புணர்வாக இருக்கணும். எப்பவுமே ஒரு தவறான செய்தி அல்லது எந்த செய்தி வந்தாலும் அதற்கு பின்னாடி உள்ள உண்மை என்ன, ஃபேக்ட் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். வதந்திகளை தயவுசெய்து பரப்பக்கூடாது. யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு தவறான தகவல் சொன்னால் அது பின்னாடி ஆராய்ஞ்சிட்டு நாம் கிளம்புறாங்கண்ணே. இப்போ வந்து எல்லாரும் போராடுறாங்கடா வாடா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னா, நம்ம பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாரும் அந்த மாதிரி கூப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் அதை ஷேர் பண்ணுறது கூட, இப்போ நீங்கள் வந்து நேபாள் கலவரம் வந்து அந்த வெடித்ததுக்கான அந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் அந்த தகவலை ஷேர் பண்ணால் தான் வந்து ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் ஷேர் பண்ணதை நம்ம நினைப்போம், ஒரு குரூப்பில் போட்டால் அது அப்படியே போகுது அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ளாரப்புக்கு ஆகும். இன்றைக்கி வந்து நேபாள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்டமைப்பிற்கே கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து இலங்கையில் புரட்சி இந்த மாதிரி போராட்டம் வந்துச்சு, பங்களாதேஷில் போராட்டம் வந்துச்சு, இப்போ நேபாளில் போராட்டம் அந்த வன்முறைலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துச்சானா வரவே கிடையாது. அதே சமயத்தில் நம்ம காந்திய வழியில், அகிம்சை வழியில் சுதந்திரம் வெள்ளைக்காரனை அடித்து வரட்டின 1947க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அரசியலமைப்புன்னு உருவாக்கி இன்றைக்கி வந்து ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நாடாக போய்க்கிருக்கு. ஆனால் இந்த மாதிரி வன்முறையில் இருக்கிற அரசாங்கத்தை தூக்கி எறிஞ்ச அந்த நாடுகள் வந்து அமைதி பாதைக்கு திரும்பிடுச்சா, திருப்பி தங்களுடைய கனவுகளை வந்து அவங்க வந்து அந்த வன்முறையில் ஈடுபட்டவங்க நிறைவேற்றிட்டாங்களா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. அது வரவே வராது. அப்போ இந்த போராட்டத்தை தூண்டுறது யாரோ ஒருத்தருக்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதனால் வந்து எப்போவுமே கவனமாக இருப்போம். இந்த மாதிரி வதந்திகள், எந்த ஒரு செய்தி வந்தாலும் சரி, அதன் உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சிட்டு அதற்கப்புறம் அதை பற்றி அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.